நான் எதுவுமே பண்ணல. நான் போறமா உனக்கு இங்க இருந்து. டேய் அவ Dress எடுத்து நான் அடிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னேன். நான் எதுவுமே சொல்லல. என்ன பாருது? இப்போ நான் சொல்றேன் நான் என் Dress நான் இப்ப நான் எடுத்து வச்சு போயிட்டேனா? அவளுக்கு இப்ப அந்த ட்ரை வேணும்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி நான் வாரி போட்டுட்டு இப்ப என்ன பண்ணனும் நான்? நான் எதுவுமே சொல்லலடா. என்ன செஞ்சு அவளுக்கு என்ன பண்ணனும் கூட தெரியாதா? கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? இப்ப அந்த ட்ரை கிடைக்கலனா அவளுக்கு என்ன ஆயிடும்? எனக்கு புரியல அது. வேற டென்ஷன்ல இருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. திவ்யா கூல். ஒண்ணும் இல்ல அவங்க வேற டென்ஷன்ல உங்க மேல கத்துறாங்க. சபரி வேற என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. வேற என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. அது டென்ஷன் வேற ஒண்ணு. வேற என்ன சொல்ற? இல்ல வேற இல்ல. பிரஜின் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி போனதால அந்த ஒரு வெறுப்பை, அந்த ஒரு கடுப்பை, அந்த ஒரு சோகத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திவ்யா கணேஷ் மேல சாண்ட்ரா காட்டின மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது தெள்ளன் தெளிவாக தெரியுது. நேற்றுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பிரஜின் அவர்கள் வந்து எலிமினேட் ஆகியாச்சு, நீங்க வந்து இங்க வரலாம், ஐ மீன் மெயின் ஸ்டேஜ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போதே சாண்ட்ரா அவர்கள் நானும் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்ட்டு அழுது அந்த மெயின் டோரை விட்டெல்லாம் தாண்டி போன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது முடிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களும் பிரஜின் அவர்களும் சாண்ட்ரா கிட்ட பேசியிருந்தாங்க. பேசி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே தூங்கக்கூடிய நேரத்துல வந்து திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ரா கிட்ட போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சாண்ட்ரா வந்து ரொம்பவே டவுனா இருக்காங்க அப்படின்ட்டு திவ்யா கணேஷ் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல தான் இந்த ஒரு சம்பவம் வந்து இந்த ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. அப்போதான் சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா கணேஷை பார்த்து நான் போகணும்னு நினைக்கிறியா, என்ன நினைக்கிற அப்படின்ட்டு ரொம்பவே பர்ஸ்ட் ஆகி இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா கிட்ட கேட்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க வேற ஒரு ஜோன்ல இருக்கீங்களா அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இல்ல அவ என்ன சொல்றான்னா உன்னோட திங்ஸ் எடுத்து வச்சாதான் என்னோட திங்ஸை எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு சின்ன ஒரு சில்லியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் சாண்ட்ரா அவர்களும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ராமால இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு வருத்தத்துல இருக்காங்க. அந்த டைம்ல திவ்யா கணேஷ்னு இல்லை, யார் போனாலும் அந்த இடத்துல அவங்க வந்து ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் தாக்கப்பட்டது யாருன்னா திவ்யா கணேஷ் தான். அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்துணையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்தது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.